ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு. அன்னைக்கு தினம் இந்த தீபத்தை நீங்கள் மறக்காமல் உங்களோட பூஜை அறையில் ஏற்றி வைங்க. சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு சோபகிருது மாதிரி ஏப்ரல் 14 2024 அன்னைக்கு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம். சூரிய பகவான் குரு பகவானோட சேர்ந்து அமரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. சொல்லப்போனால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குமா. அதனால் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் கொஞ்சம் குறையும் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுமா. சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து அமரக்கூடிய இப்படிப்பட்ட நிகழ்வு பல வருடங்கள் ஒரு நடக்கிறதால பிறக்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பல பேருக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்குமா. அந்த வகையில் இப்போ நம்ம வீட்டோட பூஜை அறையில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விரதத்தை பார்க்கலாம். அன்னைக்கு தினம் சஷ்டி விரதமும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். அந்த நேரத்தில் தான் நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கான பூஜையை பண்ணணும். முடிஞ்சால் அன்னைக்கு தினம் அறுசுவை படைச்சி இறைவனுக்கு நைவேத்தியமாக வைங்க. அது ஏன் அறுசுவை அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அறுசுவை மாதிரியே பல விஷயங்கள் நம்ம சந்திக்க நேரிடும். அதை சந்திக்கிறதுக்கான தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாம் கலந்த கலவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த அறுசுவையை நம்ம சமைக்கிறோம். அது கூட கனி காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. காலையில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா மா, பலா, வாழை இது மாதிரி முக்கணிகளையும் ஒரு சில நகைகள், பணம், சில்லறை காசு, அதுக்கப்புறமா தானியங்கள் இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு அதிகாலை தூங்கி எழுந்ததும் அதெல்லாம் கண் விழிக்க சொல்லுவாங்க. அது பேர் தான் கனி காணுதல். கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணணும். இந்த காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். அந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்யணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஒன்று குபேர தீபம் ஏற்றலாம். இந்த குபேர விளக்கு அப்படிங்கிறது தேவஸ்தான கடைகளில் கிடைக்குது. அந்த விளக்கை வாங்கிட்டு வந்து அதில் ₹1 நாணயத்தை வச்சு திரி போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி குபேர தீபம் ஏற்றலாம். அதுவும் தமிழ் புத்தாண்டுக்கு சிறப்பு தான். அப்படி இல்லைனா வீட்டில் இந்த படி ஆழக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து அந்த படி நிரம்புற அளவுக்கு நெல் நிரப்பி அது மேலே ஒரு வெற்றிலை வச்சு அது மேலே ஒரு அகல் தீபம் வச்சு நெய் தீபம் ஏற்றுங்க. நெல் தீபம் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு சம்மதம் இருந்தால் மட்டும் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. நெல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தானியம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு படி முழுக்க நெல்லை நிரப்பி அது மேலே வெற்றிலை வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுறது மூலயமா சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் பெற முடியும். ஒருவேளை நெல் கிடைக்கல, இல்லை நெல் தீபம் ஏற்றுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக குபேர தீபம் மட்டும் ஏற்றிட்டு போங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த நெல் தீபத்தை ஏற்றுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.